நம்ம ஏரியால புதுசா குடி வந்திருக்க காவியா குட்டியும் டீனும் நம்ம கூட விளையாட வந்திருக்காங்க. அதனால நம்ம இன்னைக்கு மில்க் ஷேக் கடை வச்சு விளையாட போறோம். அதுவும் ஆர்பிஸ் பாலை வச்சு விளையாட போறோம். இது சும்மா விளையாட்டுக்கு தான்ப்பா. யாரும் ஆர்பிஸ் பாலை எல்லாம் சாப்பிட கூடாது, சரியா? மிக்சிங் கிரைண்டர் யூஸ் பண்ணி விளையாடலாம். அண்ட் ஃபிளேவர்ஸ்க்காக சூப்பர் ஐடியா ஒன்று வச்சிருக்க தெரியுமா? அது என்னன்னா சாக் பீஸ் தான். சாக் பீஸை பவுடர் பண்ணி ஃபிளேவர்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விளையாட்டு சூப்பரா இருக்க போகுது. எவ்வளவு ஆர்பிஎஸ் பால் எட்ட கூட மாட்டேங்குது. அதான் இப்படி பைக் மேல உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கேன். அருவாமனை எல்லாம் எதுக்கு வச்சிருக்கீங்க? மில்க்ஷேக் பண்றதுக்கு அருவாமனை எல்லாம் தேவைப்படாதுல்ல. சரி இருக்கட்டும். இருந்தாலும் எனக்கு ஒரு ஸ்பெஷல் மில்க்ஷேக் போட்டு தந்தரணும் சொல்லிட்டேன். அதுவா, நம்ம அருவாமனையில வெஜிடபிள் கட் பண்ற மாதிரி விளையாட போறோம். அதுக்கு தான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். சரி காவியா குட்டி, உனக்கு என்ன ஃபிளேவர்ல மில்க் ஷேக் வேணும்னு சொல்லு, சூப்பரா போட்டு கொடுத்துடலாம். மணி அண்ணா, எனக்கு பிஸ்தா ஃப்ளேவர் மில்க் ஷேக் தான் வேணும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டீனும் ஜாலியாக இருக்குல்ல இவங்க கூட விளையாடுறதுக்கு. மணி அண்ணா, இதே மாதிரி எல்லா விளையாட்டுலையும் எங்களை சேர்த்துப்பீங்களா? கண்டிப்பா சேர்த்துப்போ காவியா குட்டி. இனிமே நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா விளையாட போறோம். இங்க பாத்தியா எவ்வளோ திங்ஸ் வச்சிருக்கோன்னு. இது எல்லாரும் சேர்ந்து விளையாட தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம விளையாட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம மில்க் ஷேக் பண்றதுக்காக ஒரு பவுல்ல கொஞ்சமா ஆர்பிஸ் பால் எடுத்துக்க போறோம். ஜாரா, அதுதான் நம்ம கிட்ட இவ்ளோ நிறைய ஆர்பிஎஸ் பால் இருக்குல்ல, ஒரு பவுல் ஃபுல்லா எடுத்துக்க. சரி சோயா, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம கிட்ட தான் நிறைய ஆர்பிஎஸ் பால் இருக்கே, ஸோ பவுல் நிறைய எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் மில்க் ஷேக்கு ஃப்ளேவர்ஸ்க்காக நமக்கு கலர்ஸ் வேணும்ல, அதுக்கு நான் சூப்பர் ஐடியா இருக்குன்னு சொன்னேன்ல, அதுதான் சாக் பீஸை வச்சு நம்ம பண்ண போறோம். நான் இப்போ இந்த சாக்கை திருவுறதுக்கு வெஜிடபிள் கட்டர் எடுத்திருக்கேன். மேங்கோ ஃப்ளேவருக்காக எல்லோ சாக்கை எடுத்திருக்கேன். யாராவது மேங்கோ மில்க் ஷேக் கேட்டீங்கன்னா இந்த பவுடர் போட்டு தான் நான் செஞ்சு தர போறேன். எவ்வளவு நேரம் தான் நீ இப்படி திருவிட்டு இருப்ப? கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆமா சோயா, எனக்கும் கை ரொம்ப வலிக்குது. பார்க்க ஈஸியா இருக்கு, ஆனா பண்ணும்போது கை எப்படி வலிக்குதுன்னு தெரியுமா? ஆனா என்ன ஆச்சு தெரியலையே உனக்கு. இன்னைக்கு நீ நல்ல பிள்ளையா இருக்கியே, அதிசயமா. ஆமா ஆமா, நான் ரொம்ப நல்ல பிள்ளை தான். எப்ப பாரு நீங்க எல்லாரும் தான் என்ன குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வேற புதுசா நம்ம கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் விளையாட வந்திருக்காங்க. அப்புறம் அவங்க முன்னாடி நீங்க என்ன அசிங்கப்பட்டீங்கன்னா எனக்கு ஒரே ஷேமா போயிடும். அதனால தான் ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கேன். அதான பார்த்தேன். நான் கூட அக்கா மேல இருக்க பாசத்துல தான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னியோன்னு தப்பா நினைச்சிட்டேன். சாரா, அதுவும் ஒரு ரீசன் தான். எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அதுவும் இல்லாம நம்ம சீக்கிரமா விளையாண்டு முடிக்கணும்ல, அதுக்காக தான். நீ தனியாலாம் பண்ணிட்டு இருந்தா எவ்வளவு நேரம் ஆகும், அதனால தான் நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். ஓகே, இப்போ நம்ம எல்லோ சாக்கையும் பர்பிள் கலர் சாக்கையும் துருவி முடிச்சிட்டோம். இப்போ கிரீன் சாக் துருவிட்டு இருக்கோம். கிரீன் சாக்கை என்ன ஃப்ளேவருக்காக யூஸ் பண்ணலாம்னு சொல்லுங்க. ஜாரா, கிரீன் கலரை நம்ம பிஸ்தா ஃபிளேவருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிரீன்னாலே பிஸ்தா ஃபிளேவர் தான், ஸோ அது ஆப்டா இருக்கும். அப்புறம் பர்பிள் கலரை பிளாக் கரண்ட் ஃபிளேவருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஓகேடா மணி, பிஸ்தா ஃப்ளேவருக்காக கிரீன் கலர் சாக்கை துருவி முடிச்சிட்டோம். இப்போ என்னோட ஃபேவரட் ஃப்ளேவர்டா ஸ்ட்ராபெரி, அதுக்காக நம்ம பிங்க் கலர் சாக்கை துருவிட்டு இருக்கோம். ஜாரா, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இந்த மாதிரி பவுடர் பண்ணி நம்ம ஒரு நாள் ஹோலி கூட விளையாடலாம்ல, ஜாலியா இருக்குல்ல அந்த மாதிரி விளையாண்டா. ஹே, நல்ல ஐடியாடா. கண்டிப்பா விளையாடலாம், ஜாலியா இருக்கும் அப்படி விளையாடும் போது. இப்போ ஸ்ட்ராபெரி ஃப்ளேவருக்கு ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ப்ளூ கலர்ல என்ன மில்க் ஷேக் தான் பண்ண முடியும்? ப்ளூ கலர்ல மில்க் ஷேக்கே இருக்காதுல்ல. பரவாயில்ல சாரா, துருவு பாத்துக்கலாம். நம்ம ப்ளூ கலர்ல மொஜிட்டோ பண்ணலாம், மின்ட் லீவ்ஸ்லாம் போட்டு பண்ணலாம். அது சூப்பரா இருக்கும்ல, பார்க்கவே ப்ளூ கலர்ல அட்ராக்டிவா இருக்கும். ஸோ அதனால அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ எல்லா ஃப்ளேவரையும் துருவி முடிச்சாச்சு. லாஸ்டா ஒரே ஒரு இம்பார்ட்டன்டான ஃப்ளேவர் தான், அதுவும் சாக்லேட் ஃப்ளேவர். அதுவும் துருவி முடிச்சாச்சு. ஓகே, இப்போ எல்லாத்தையும் லைனா அடுக்கி வச்சுட்டு மில்க் ஷேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். காவியா குட்டி, நீ கேட்ட மாதிரியே உனக்கு பிஸ்தா ஃபிளேவர்ல தான் வேணுமா இல்ல வேற ஃபிளேவர்ஸ்ல வேணுமா? சுகர் எப்படி போடணும், கொஞ்சமாவா அதிகமாவா? எல்லாம் கரெக்டா சொல்லிட்டா உனக்கு சூப்பரா ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். மணி அண்ணா, எனக்கு பிஸ்தா ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும். அதுவே எனக்கு போதும். சுகர் நல்லா அதிகமாக போடுங்க, அப்பதான் ஸ்வீட்டாக டேஸ்டாக இருக்கும். எனக்கு சாக்லேட்டும் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் நிறைய சுகர் போட சொல்கிறேன். ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். காவியா குட்டி, நீ பிஸ்தா ஃபிளேவர் கேட்டதுனால கிரீன் கலர் மூடி இருக்கிற ஜார்லயே உனக்கு பண்ணி கொடுத்துறேன், சரியா? இப்ப மிக்சில 2 ஸ்பூன் ஆர்பிஎஸ் பாலை போட்டுக்கிறேன். அப்புறம் பிஸ்தா பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வேண்டாம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணா நல்ல கலரே இருக்காது, அதனால 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் ஒரிஜினல் பிஸ்தா ஃபிளேவர் மாதிரியே கலர் கொடுக்கும். அதுக்கப்புறமா நல்லா மூடி வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்ப அரைஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். என்னது திறக்கவே முடியல. என்னடா இது அரையவே இல்ல, தண்ணி ஊத்த மறந்துட்டோமா? அடையே, சரி சரி, ஓகே, இப்ப தண்ணி ஊத்திடலாம். இப்ப தண்ணி ஊத்தி அரைச்சு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஆன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஓபன் பண்ணி பார்த்தரலாம் எப்படி இருக்குன்னு. இங்க பாத்தியா, பார்க்கவே கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குல்ல, நல்லா அரைஞ்சிருக்குல்ல. காவியா குட்டி, உனக்கு மில்க் ஷேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுல. இந்த ஜார்ல ஊத்தி தரேன், குடிச்சு பாரு. சுகர்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணு, சரியா? இங்க பாரு, குடிக்கிற மாதிரி ஆக்டிங் மட்டும் தான் கொடுக்கணும், ஆனா ஒரிஜினலா குடிக்க கூடாது, சரியா? ஏன்னா நம்ம விளையாட்டுக்கு தானே பண்ணிட்டு இருக்கோம். மூடி போட்டு தரேன், அப்புறமா வச்சு குடிச்சுக்கோ, ஓகேவா? ஓகே, இப்ப நெக்ஸ்ட் யாருக்கு மில்க் ஷேக் வேணும்னு சொல்றீங்களா? சூப்பரா அடிபொலியா ஒரு ஜூஸை ரெடி பண்ணிடலாம். யாருக்கு வேணும்? அண்ணா, எனக்கு பண்ணி கொடுங்க மணி அண்ணா. ஆனா மிக்சியில வேண்டாம், கிரைண்டர்ல போட்டு பண்ணி கொடுங்க. பிளாக் கரண்ட் ஃபிளேவர்ல அதிகமா தண்ணி ஊத்தாம கிரைண்ட் பண்ணி பிளேட்ல போட்டு கொடுங்க மணி அண்ணா. அது சாப்பிட சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி, நீ கேட்ட மாதிரியே பண்ணி தரேன். ஓகே, இப்ப டீனு கேட்ட மாதிரியே பிளாக் கரண்ட் ஃபிளேவர்ல மில்க் ஷேக்கை கிரைண்டர்ல பண்ணி கொடுத்துடலாம். டீனு, என்னடா உன் டேஸ்டே டிஃப்ரெண்டா இருக்கு. சரி, இருந்தாலும் நீ என்ன கேட்டாலும் நாங்க பண்ணி தருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்பிஸ் பால போட்டுடலாம். அதுக்கப்புறமா பிளாக் கரண்ட் ஃபிளேவருக்காக பர்பிள் கலர் எடுத்துக்கலாம். அதுல 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப வாட்டர் ஆட் பண்ணாம கிரைண்ட் பண்ணலாம், ரொம்ப லேட் ஆகும். அதனால நம்ம அதுக்குள்ள ஆன் பண்ணி விட்டுட்டு ஜாராக்கு வந்துட்டு நம்ம ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்ல மில்க் ஷேக் பண்ண போறோம். அதுக்குள்ள டீனுவோட மில்க் ஷேக்கும் ரெடி ஆயிரும். ஓகே, இப்ப ஜாராக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஃபிளேவருக்கு நம்ம பிங்க் கலர் பவுடர் எடுத்துக்கலாம். அதை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிட்டு மிக்ஸியை ஆன் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஜாராக்கு சூப்பரான மில்க் ஷேக் ரெடி ஆயிரும். சரி, இப்ப சூப்பரா ரெடி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், எடுத்து பாத்திரலாம். ஜாரா, உனக்கான மில்க் ஷேக் சூப்பரா கலர்ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சுல. உனக்கும் நானு பிங்க் கலர் மூடி இருக்கிற ஜார் தான் தேடிட்டு இருந்தேன், ஆனா கிடைக்கல. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, சரியா? பர்பிள் கலர் மூடி இருக்கிற ஜார்லயே ஊத்தி தரேன். நான் காவியா குட்டிக்கு மட்டும் தான் ஊட்டி விடுவேன் நினைச்சியா? நீயும் என் ஃப்ரெண்டு தானே, அதனால நான் உனக்கும் கண்டிப்பா ஊட்டிடுவேன். குடிச்சு பாரு, நல்லா இருக்கா? சரி சரி, பரவாயில்ல, சும்மா குடிக்கிற மாதிரி ஆக்டிங் மட்டும் கொடுத்துக்கோ. இங்க வச்சுக்கோ. டே டீனு, உனக்கான ஜூஸும் ரெடி ஆயிடுச்சுடா. ஆனா இங்க பாத்தியா, நீ சொன்ன மாதிரி தண்ணி இல்லாம பண்ணவே முடியலடா. கிரைண்டர்ல போட்டா அரையவே மாட்டேங்குது, அதனால இந்த மாதிரி தான் வந்துச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சுக்கோ, சரியா? அதுக்கு என்ன ஜோயா, பண்ணிட்டா போச்சு. ஃபர்ஸ்ட் இந்த பிளேட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சரி, இந்த ஒயிட் கலர் ஆர்பிஸ் பாலா எடுத்துக்கலாம். ஏன்னா லைட் கலரா இருக்கும் போது கலர் மிக்ஸ் பண்ணும்போது பார்க்க கியூட்டா இருக்கும்ல. என்ன இந்த ஒயிட் கலர் எடுக்கிறது இவ்வளவு டஃபா இருக்கு? அதுல ஒரு ஸ்கை ப்ளூ கலர் வந்துருச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. சரி, கொஞ்சம் லைட் கலர்ஸா எடுத்துப்போம். ஓகே, இது போதும். இதுக்கப்புறமா நம்ம பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா கலர்ஃபுல்லான ஒரு டெசர்ட் ரெடி ஆயிரும். ஓகே, உனக்கு என்ன கலர் போடுறது? இந்த ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் வந்து மில்க் ஷேக் பண்ண முடியாது, அதனால இந்த ப்ளூ கலர் போட்டுக்கலாம். அப்புறம் எல்லோ கலர் போட்டுக்கலாம். இந்த பர்பிள் கலர் என்ஜாய் பண்ண ஜோயா. உனக்கு எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி சூப்பரா ஒரு டெசர்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு. பாத்தியா? செம்மையா இருக்குப்பா, நிஜமாவே பார்க்கவே கலர்ஃபுல்லா கியூட்டா இருக்குல்ல. ஜோயா, உனக்கு செம்ம டேலண்ட் தான். எப்படிதான் இப்படி எல்லாம் யோசிக்கிறியோ? உனக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரா ஒரு டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம டெசர்ட் பண்ணியாச்சு, மில்க் ஷேக் பண்ணியாச்சு, நம்ம சாப்பாடு பண்ணி விளையாட போறோம். அது மட்டும் தான் பண்ணல. ஃபர்ஸ்ட் பெரிய பெரிய ஆர்பிஸ் பாலா செலக்ட் பண்ணிக்கலாம். சாப்பாடு, கூட்டு, குழம்பு எல்லாமே பண்ண போறோம். அந்த எல்லா ஆர்பிஸ் பாலையும் குட்டி குட்டியா நறுக்க போறேன். எல்லாமே குட்டி குட்டியா நறுக்கனா அது ரைஸ் மாதிரியே இருக்கும்ல பாக்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும்ல, அதனாலதான் நான் இப்படி விளையாடுறேன், சரியா? ஆனா எவ்வளோ நேரம் ஆகுது கட் பண்றதுக்கு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, பொறுமையா கட் பண்ணுவோம். கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் குழம்பு, கூட்டு, பொரியல் அப்படி தட்டில் பரிமாறும் போது கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும்ல. சரி, இப்ப எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, ஒரு வழியா எல்லா ஆர்பிஸ் பாலையும் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம விளையாட்டுக்கு தேவையான ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். பார்க்கவே கியூட்டா அழகா இருக்குல்ல. சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பொரியல் பண்ண போறோம். பொரியலுக்கு நம்ம எதுவுமே பண்ண போறது இல்லை, அதை அப்படியே முழுசா எடுத்துக்க போறோம். வேக வச்ச பொரியல் மாதிரி, அப்படின்னா வெஜிடபிள் அப்படியே முழுசா வேக வச்ச மாதிரி இருக்க போகுது, சரியா? நெக்ஸ்ட் நம்ம கூட்டு பண்ணிக்கலாம். கூட்டு பண்றதுக்கு ஒரு பிளேட் தனியா எடுத்துக்கலாம். அதுல வந்து கொஞ்சமா ஆர்பிஸ் பால் போட்டு வைக்கலாம். கூட்டு மோஸ்ட்லி எல்லோ கலர்ல தானே இருக்கும், அதனால நம்ம எல்லோ கலர் பவுடர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பார்க்க அப்படியே கூட்டி எஃபெக்ட் வரதுக்காக எல்லோ கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நல்லா மிக்ஸ் ஆகும்போது அப்படியே ஒரு கூட்டு ஃபீலிங் வருது இல்லை? சூப்பராக இருக்குல்ல. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அதை வந்து இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம்.
நெக்ஸ்ட் நம்ம குழம்பு ரெடி பண்ண போறோம். அதுக்கு அதே பாத்திரத்துல கொஞ்சம் ப்ரௌன் கலர் பவுடரையும் எல்லோ கலர் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு குழம்பு எஃபெக்ட்ல கொண்டு வந்தாச்சு. இதையும் அந்த பாத்திரத்துல மாத்திக்கலாம். பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா சாப்பாடு, கூட்டு, குழம்பு, பொரியல்னு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்ப நம்ம சாப்பாடு பரிமாறிடலாம். அதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். அதுல கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கிறேன். கொஞ்சமா ரைஸ் போட்டுக்கலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா இன்னும் என்ன எடுத்துக்கிறேன். அப்புறம் பொரியல் எடுத்துக்கிறேன். பொரியல் வந்து கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும்ப்பா, அது ரொம்ப ஹெல்த்தி. அதுக்கப்புறம் கூட்டு எடுத்துக்கிறேன். கூட்டு தான்ப்பா என்னோட ஓவரால் செம்ம ஃபேவரட். ஏன்னா அது பார்க்க செம்ம கியூட்டா இருக்கு. இப்ப நிறைய குழம்பு ஊத்திக்கலாம். நான் நிறைய குழம்பு ஊத்தி சாப்பிடுவேன். செம்மையா இருக்குல்ல. நம்மளோட சாப்பாடு பிளேட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஜரக்கா, நீங்க எல்லாமே சூப்பரா பண்றீங்க. உங்க கூட விளையாடவே ஜாலியா இருக்கு. இனிமே நான் உங்க கூட தான் விளையாட போறேன். ஆமா காவியா, நீ சொன்னது கரெக்டா. இவங்க கூட விளையாடுறதுக்கு ஜாலியா இருக்குல்ல. நம்ம இனிமே இவங்க கூடயே விளையாட வந்துடலாம். சரியா மணியண்ணா, நீங்க நல்லா விளையாட வைக்கிறீங்க. உங்க கூட விளையாடுறதுக்கு செம்ம ஜாலியா இருக்கு. இனிமே நாங்க 2 பேரும் உங்க கூட தான் விளையாட போறோம். எங்களுக்கும் உங்க கூட விளையாடுறதுக்கு செம்ம ஜாலியா இருந்துச்சு தெரியுமா. நம்ம இனிமே எல்லாரும் ஒன்னாவே சேர்ந்து விளையாடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.